நீங்கள் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தெலுங்கு சென்டென்சஸ் பார்க்குறோம். அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்சஸ் பார்க்குறோம். சகாயம் சேசானு. சகாயம் சேசானுன்னா நான் உதவி செஞ்சேன், நான் வந்து ஹெல்ப் செஞ்சேன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சகாயம். నేను సహాయం చేశాను. నేను సహాయం చేస్తున్నాను அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ், நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது నేను సహాయం చేస్తున్నాను. நான் சகாயம் నేను సహాయం చేస్తానుன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் నేను సహాయం చేస్తాను. చేస్తానుன்னா ఫ్యూచర్. కూరగాయలు కొన్నాను அப்படின்னா காய்கறியை வாங்கினேன். నేను కూరగాయలు కొన్నాను, நான் காய்கறி வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். కూరగాయలుனா காய்கறி. నేను కూరగాయలు కొంటున్నాను அப்படின்னா நான் காய்கறி வாங்கிட்டு இருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ், வாங்கிட்டு இருக்கேன். కొంటున్నానుனா வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். కూరగాయలు కొంటున్నాను. నేను కూరగాయలు కొంటున్నాను. నేను కూరగాయలు కొంటాను அப்படின்னா நான் வந்து వెజిటబుల్స్ வாங்க போறேன்னு అర్థం. నేను కూరగాయలు కొంటాను, நான் வெஜிடபிள்ஸ் வாங்க போறேன். తలుపు తెరిచాను, நான் கதவை திறந்தேன். நான் கதவை திறந்தேன். నేను తలుపు తెరిచాను. తలుపున కదువు, తెరిచానుனா திறந்தன்னு అర్థం. నేను తలుపు తెరుస్తాను, நான் கதவை திறந்துட்டு இருக்கேன், நான் கதவு திறக்கிறேன் இப்ப. அதுதான் నేను తలుపు తెరుస్తాను. కదువున తలుపు. నేను తలుపు తెరుస్తాను, நான் கதவை திறப்பேன், நான் கதவை திறப்பேன். அத నేను తలుపు తెరుస్తాను. తెరుస్తాను திறப்பேன்னு அர்த்தம். లేచాను. లేచాன்னா நான் எழுந்தேன். నేను లేచాను, நான் எழுந்தேன். நான் மார்னிங் எழுந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் నేను మార్నింగ్ లేచాను. నేను లేస్తున్నాను, நான் எழுந்துட்டு இருக்கேன். ஏறிங்க, நான் எழுந்துக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் నేను లేస్తున్నాను. లేస్తున్నాను, இதை எழுந்துட்டு இருக்கேன். నేను లేస్తాను அதான் நான் எழுவேன். நான் எழுந்துக்கிறேன், ஐ வேக்கப், நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் నేను లేస్తాను அப்படின்னு சொல்லுவோம். கடிகானு நம்ம கையை கழுவணும் இல்லையா, அதான் கடிகானு. నేను கடிகானு நான் கையை கழுவணும். నేను చెయ్యి కడిగానుனா நான் கையை கழுவணும்னு அர்த்தம். கடிகானு கழுவுனேன். கடுகுத்தானு நான் கழுவிட்டு இருக்கேன். నేను చెయ్యి కడుగుతానుனா நான் கை கழுவிட்டு இருக்கேன். కడుగుతానుனா கழுவுறேன். నేను కడుగుతాను. నేను కడుగుతాను அப்படின்னா நான் கழுவ போறேன்னு அர்த்தம். నేను చెయ్యి కడుగుతాను, நான் கை கழுவ போறேன் அப்படின்னு அர்த்தம். பாதம் பொதிஞ்சானுன்னா நான் லெசன் படிக்கிறேன், லெசன் படிச்சேன்னா பொடிஞ்சானு வரும். பாதம் பொடிஞ்சானு. பாதம் பொடிச்சுனானுன்னா நான் படிச்சிட்டு இருக்கேன், நான் லெசன் படிச்சிட்டு இருக்கேன். பாதம்னா லெசன். தமிழ பாடம் சொல்லுவோம், இங்க பாதம்பாங்க. பாதம் பொடிஸ்தானுன்னா நான் லெசன் படிப்பேன், நான் லெசன் படிப்பேன். பாடம் தான் பாதம். பாதம் பொடிஸ்தானு. பேப்பர் சதிவானு, நான் பேப்பர் படிச்சேன். பேப்பர் சதிவானுனா நான் பேப்பர் படிச்சேன் அப்படின்னு அர்த்தம். சதிவானுனா படிச்சேன். பேப்பர் சதிவானு. பேப்பர் చదువుతాను, நான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். నేను பேப்பர் చదువుతున్నాను, நான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த ஃபியூச்சர்ல சொன்னா నేను பேப்பர் చదువుతాను, நான் பேப்பர் படிப்பேன். నేను பேப்பர் చదువుతాను, நான் பேப்பர் படிப்பேன். I read a newspaper. సంగీతం వినావు. నేను సంగీతం విన్నాను அப்படின்னா நான் வந்து மியூசிக் வந்து லிசன் பண்ணேன், நான் பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் నేను సంగీతం వినాను. నేను సంగీతం వింటున్నాను அப்படின்னா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். నేను సంగీతం వింటున్నాను. సంగీతం மியூசிக். నేను సంగీతం వింటాను, நான் மியூசிக் லிசன் பண்ணுவேன்.
நான் வந்து பாட்டு கேட்பேன். அதுதான் నేను సంగీతం వింటాను. వీడియో చూసాను அப்படின்னா நான் வீடியோ பார்த்தேன். నేను வீடியோ చూసాను அப்படின்னா நான் வீடியோ பார்த்தேன். நான் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா నేను వీడియో చూస్తాను. நான் వీడియో చూస్తాను நான் వీడియో பார்ப்பேன். నేను వీడియో చూస్తాను. బస్సులో ప్రయాణం చేశాను அப்படின்னா நான் బస్సుல ట్రావెల్ பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். నేను బస్సులో ప్రయాణం చేశాను. నేను బస్సులో ప్రయాణం చేస్తాను. இப்போ నేను బస్సులో ప్రయాణం చేస్తున్నాను, బస్సులో போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். నేను బస్సులో ప్రయాణం చేస్తున్నాను அப்புறம் நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். నేను బస్సులో ప్రయాణం చేస్తానుன்னா நான் பஸ்ஸில் போவேன், நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன். నేను బస్సులో ప్రయాణం చేస్తాను. దుకాణం తెరిచాను நான் கடை திறந்தேன். దుకాణம்னா கடை. నేను దుకాణం తెరిచాను நான் கடையை திறந்தேன். నేను దుకాణం తెరుస్తానుன்னா நான் கடையை திறக்கிறேன். நான் கடையை திறக்கிறேன்னா నేను దుకాణం తెరుస్తున్నాను. దుకాణంனா கடை. నేను దుకాణం తెరుస్తాను நான் கடையை திறப்பேன். நான் கடையை திறப்பேன். నేను దుకాణం తెరుస్తాను. నేను దుకాణం మూసాను நான் கடையை மூடினேன். నేను దుకాణం మూసాను அப்புறம் நான் கடையை மூடினேன். దుకాణம்னா கடை. నేను దుకాణం మూస్తున్నాను நான் கடையை மூடிட்டு இருக்கேன். நான் கடையை மூடுறேன். அதான் నేను దుకాణం మూస్తున్నాను. ஃபியூச்சரில் నేను దుకాణం మూస్తాను அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் கடையை மூட போகிறேன். నేను దుకాణం మూస్తాను. నేను దుకాణం మూస్తాను நான் கடையை மூட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். నేను ఇంగ్లీష్ నేర్చుకున్నాను அப்புறம் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். నేను ఇంగ్లీష్ నేర్చుకున్నాను. నేను ఇంగ్లీష் నేర్చుకుంటున్నాను நான் ఇంగ్లీష్ கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது నేను ఇంగ్లీష్ నేర్చుకుంటున్నాను. నేర్చుకుంటాను கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். నేను ఇంగ్లీష్ నేర్చుకుంటాను அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுப்பேன். నేను ఇంగ్లీష్ నేర్చుకుంటాను அப்படின்னா நான் இங்கிலீஷ் கற்றுப்பேன்.